ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் நெறைய குடுத்துருக்கேன். பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய குறுவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாம் என்ன அப்படின்றத லாஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு இதெல்லாம் என்ன இம்பார்ட்டன்ட் வருது அத சொல்ல சொல்லியிருந்தீங்க நீங்க. கண்டிப்பா நம்ம அத பார்ப்போம் தொடர்ச்சியா. இதுக்கப்புறம் 10த்துக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ கண்டிப்பா வாரத்துல ஒரு 5 வீடியோவாவது கண்டிப்பா வந்துரும். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ போடும்போது நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இமிடியேட்டா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாம, நான் ஆல்ரெடி வந்து போட்ட வீடியோவே நீங்க திரும்ப வந்து அதே சேம் வீடியோவே நீங்க போட சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரையும் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் அதில அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்க அதிலருந்து நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரிங்களா? அது இல்லாம இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்லயும், டெலகிராம்லயும் ஷேர் பண்றேன். நெறைய நோட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் சேனல்லயும், டெலகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் தமிழ் கொஸ்டின் பேப்பர்ன்னு எடுத்தோம்னா, அதுல எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்தெந்த பகுதியில இருந்து அதாவது தமிழ்ல வந்து உங்களுக்கு 9 இயல் இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாம நம்ம வந்து க மொத்தமும் போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம படிக்கிறத விட, எந்த கொஸ்டின்ஸ எப்படி படிச்சோம்னா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது தெளிவா இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரையும் காட்டி, அத வச்சு உங்களுக்கு வந்து எந்தெந்த கொஸ்டின் நம்பர்ஸ்ல எந்தெந்த இயல்ல இருந்து கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வருது. அது வந்து செய்யுள்ல இருந்து கேட்கறாங்களா? உரைநடையில இருந்து கேட்கறாங்களா? கடிதம் கொஸ்டின்ஸ் வருதா? இல்லை துணைப்பாடம் அதாவது விரிவானம் கொஸ்டின்ஸ் வருதா? கட்டுரை என்ன வருது? இது எல்லாமே தெளிவா விளக்கமா சொல்லப் போறேன். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பரையும் சரி, நான் பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே நான் ஷேர் பண்றேன். ஆனா, நீங்க பிடிஎஃப்ப பாருங்க. அத விட முக்கியம் நான் நெறைய டீட்டெயில்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் எப்படி படிக்கணும், நெறைய பிளான் சொல்வேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லப் போறேன். ஸோ மிஸ் பண்ணாம பண்ணுங்க. வீடியோ போகணுன்றதுக்காக உங்கள பார்க்க சொல்ல, பப்ளிக்ல 10த்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். இது பாருங்க, ஒரு ஃபுல் போர்ஷன் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷனுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. 100 மார்க்ஸ் தான். 15 1 மார்க் கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்களா? ஸோ இந்த 1 மார்க்ஸ்ல இது வந்து 1 மார்க்ஸ விட்டுருங்க. அந்த 1 மார்க்ஸ்லாம் நான் உங்களுக்கு இன்சைட் கொஸ்டின் 1 மார்க்ஸ் தனியா வீடியோ அப்லோட் பண்றேன். எப்படி எப்படி 1 மார்க்ஸ்லாம் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணணும், அதுக்கு நெறைய வீடியோஸ் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு குருவினா, சிறுவினாலாம் என்ன கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ் 4 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்றாங்க. 16லேருந்து 21 வரையும் குருவினா குடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, மொழியையாலும் மொழியோடு விளையாடுலருந்து கொஸ்டின் நம்பர் 22லருந்து 28 வரையும். இதெல்லாம் நம்ம என்னலாம் படிக்கணும்? கலைச்சொல், பழமொழி, கலவைச் சொற்றொடராக மாற்றுக, மரூஉ பெயர்கள், மரபு தொடருக்கான பொருளறிந்து தொடரில் அமைத்து எழுதுக, தொகைச் சொற்களை பிரித்து எழுதுக, தமிழ் எண்ணுரு இதெல்லாம் எப்படி படிக்கணும்? அதே மாதிரி 29, 30, 31 இந்த கொஸ்டின்ஸ்லாம் எத படிச்சோம்னா மேக்ஸிமம் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த 32லருந்து இந்த சிறுவினா எல்லாமே வந்து அணிகள்ல இருந்து நம்ம மெமரியில இருந்து எதெல்லாம் படிச்சோம்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இத ஒரு கொஸ்டின் பேப்பருக்காக உங்களுக்கு நான் இத காட்டல. ஜஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் நம்பர்ல என்னென்ன குடுத்துருக்காங்க. இதுல எதெல்லாம் நமக்கு இந்த கொஸ்டின் நம்பர்லேருந்து எதெல்லாம் படிச்சோம்னா இதெல்லாம் அட்டெண்ட் பண்ண முடியும். இப்ப 38 கொஸ்டின் அப்டின்னா உங்களுக்கு செய்யுளோட நெடுவினாலாம் கேட்பாங்க. அதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 40னா எதெல்லாம் படிச்சா மார்க் வரும்? 41னா உங்களுக்கு படிவம்ல எத்தன படிவம் இருக்கு? அதுல என்ன படிக்கணும்? 42னா உங்களுக்கு வந்து நிற்காதற்கு தகல புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸ்ல எந்த இயல்ல இருந்து நெறைய கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்கு. 43ல எது வர சான்சஸ் இருக்கு. 44ல எது வரும். 45ல எது வரும். கட்டுரையில எது இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே தொடர்ச்சியா பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்றவங்க ஒரு லைக் குடுத்துட்டு பாருங்க. இந்த பிடிஎஃப்ப பாருங்க. நான் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். 80 மார்க்ஸ்லேருந்து 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா, எப்படியெல்லாம் படிக்கலாம்? கொஸ்டின் நம்பர் 43ல எதெல்லாம் படிச்சோம்னா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம்? குடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் சொல்வளம், விருந்தோம்பல்ல உங்களுக்கு 3 யூனிட்ல 2 நெடுவினா இருக்கு இல்லையா? அந்த 2மே படிச்சுக்கோங்க. நாட்டு விழாக்கள், சங்க இலக்கியத்தில் அறம், ஜெயகாந்தன், சுவரொட்டி சரிங்களா? அதுலருந்து கேட்குறாங்க. அதே கொஸ்டின் நம்பர் 44 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விரிவானம், ஒருவன் இருக்கிறான், புதிய நம்பிக்கை, கோபல்லபுரத்து மக்கள், புயலிலே ஒரு தோணி இதுல இருந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்தது கட்டுரை பகுதியில பார்த்தோம்னா, சான்றோர் வளர்த்த தமிழ், விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும், சாலை பாதுகாப்பு,
நூல் மதிப்புரை, புயல் பாதிப்பு கட்டுரை. இது எல்லாமே கட்டுரையில இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கட்டுரைனா உங்களுக்கு நான் சொல்றது வந்து கடிதம் கடிதம் இல்ல சாரி. இந்த சான்றோர் வளர்த்த தமிழ்ன்றது உங்களுக்கு புக் பேக்ல இருக்க நெடுவினா தான். ஆனா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அது 45ல கொஸ்டின் நம்பர் 45ல தான் அது கேட்குறாங்க. 8 மார்க்ஸ்ல. சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு அரசு பொருட்காட்சி குடுத்துருக்காங்க. ஆனா இப்போ புதுசா வந்து 6த் யூனிட்ல கலை பொருட்காட்சி இருக்கு. ஸோ அத படிச்சுக்கோங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா வரும். அத படிங்க. 38th கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, செய்யுள் பகுதியில நெடுவினா. மனோன்மணியம், முல்லைப்பாட்டு கார்கால செய்தி, இறைவன் புலவர் அந்த கொஸ்டினு, சிலப்பதிகாரம் மருவூர்பாக்க வீதி, கருணையன் தாய்மறைவுக்கு அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம 39ல கேட்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரம் இயற்கையின் வரம், உணவு உணவு விடுதி தரமற்ற உணவுக்காக கடிதம் எழுதுறது, உழவுத் தொழிலுக்கு வந்தனை செய்வோம் அதுக்கான கடிதம், மின்விளக்கு வசதி வேண்டி கடிதம், திறன்பேசி குறித்து கடிதம். இந்த 5 கடிதத்திலேருந்து ஒரு கடிதம் வரும். கண்டிப்பா 5மே படிங்க. அதே மாரி காட்சிய கண்டு கவிஞர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடிதம்ல வந்து புயல் சேதம் குறித்த கடிதம். இது மிஸ் ஆயிடுச்சு. இங்க 5 இருக்கு இல்லையா? அதோட கன்டினியூவேஷன் இங்க இருக்கு. 6th ஒன். அத பார்த்துக்கோங்க. அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுகள அனைத்து படங்களுக்கும் எழுதும் வகையில் பயிற்சி செய்க. அதாவது எந்த இயல் வேணா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் கண்டிப்பா வரும். இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சு நீங்க படிச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து அது வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ அதனால எந்த பிக்சர் குடுத்தாலும், எந்த யூனிட்லேருந்து கேட்டாலும் நம்ம வந்து அத அட்டெண்ட் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு காமனான ஒரு கவிதையும் இருக்கு. அந்த நோட்ஸு ஃபோன்ல நெறைய பிடிஎஃப் வச்சிருக்கறனால என்னால தேடி எடுக்க முடியல. கிடைச்சதுன்னா கண்டிப்பா வீடியோவா அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து படிவம் நிரப்புதல்ல பார்த்தீங்கன்னா, நூலக உறுப்பினர் படிவம், மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம், தன் விவரப்பட்டியல் படிவம், விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய படிவம் 4 படிவம் இருக்கு. இந்த 4 படிவம்லேருந்து ஒரு படிவம் கண்டிப்பா வரும். அழகா 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அத பாருங்க. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 42 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா இயல்ல இருந்தும் ஒரு பத்திய குடுத்துட்டு, அத வந்து அப்படியே மொழிபெயர்ப்பா கேட்குறாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அல்லதுன்னு குடுத்துட்டு, நிற்க அதற்கு தகல இருந்து கொஸ்டின் குடுத்து, அதுலருந்து பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. 42ல சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நம்பர்ஸ்க்குலாம் என்ன படிக்கணுன்றதையும் தொடர்ச்சியா பார்ப்போம். அத பார்த்துக்கோங்க. அடுத்து 29லேருந்து 37 அதாவது 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37 இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல சிறுவினா கேட்குறாங்க இல்லையா? அது எதுலருந்து கேட்குறாங்கன்னா, எல்லா யூனிட்ல இருக்க அந்த மதிப்பீடு பகுதியில இருக்க சிறுவினாக்கள் படிக்கணும். அதாவது புக் பேக்ல இருக்க சிறுவினா. அப்படி இல்லன்னா, உரைப்பத்தி அதாவது ஒரு பேசேஜ் குடுத்துட்டு, அதுலருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா? அதுலருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அணிகள்ல 4 அணிகள் கண்டிப்பா படிக்கணும். அது என்னென்ன அணின்னு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அப்புறம் ஒரு திருக்குறள குடுத்துட்டு, அதுல இருந்து அணி படிக்கணும். அதுவும் நான் சொல்றேன். வீடியோவோட கன்டினியூஷன்ல அடுத்தடுத்து ஒண்ணு ஒண்ணா சொல்லுவேன். அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த பிடிஎஃப் எல்லாம் நாங்க ஷேர் பண்ணிடுறேன். ஸோ பிடிஎஃப்காக யாரும் வந்து டென்ஷன் ஆக வேண்டாம். இந்த வீடியோலயே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். அடுத்து அழகிட்டு வாய்ப்பாடு கேட்பாங்க. ஸோ அத நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மனப்பாட பகுதி பார்த்தீங்கன்னா, முதல்ல 5 இயல்ல நல்லா படிச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா கடைசியில 4 இயல் குடுத்துருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, படிச்சீங்கன்னா 1, 2, 3, 2, 3, 4, 5 அந்த 5 இயல் படிங்க. இல்லன்னா கடைசி 5 இயல் அதாவது 5, 6, 7, 8, 9 மொத்தம் 9 இயல் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து 5 யூனிட் இல்ல லாஸ்ட்லேருந்து 5 யூனிட் அப்படி படிங்க. ஆனா திருக்குறள பொறுத்தவரும் இயல் 3, இயல் 6 அது 2மே கண்டிப்பா எத படிச்சிருந்தீங்கன்னா அதையும் படிச்சுக்கணும். ஓகே. அது வந்து உங்களுக்கு 29லேருந்து 37க்குள்ள வரது வாய்ப்பு இருக்கு இதெல்லாம். அடுத்து 2 மார்க் கொஸ்டின் 16லேருந்து 28லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து இயல்ல இருக்க குருவினா எல்லாமே புக் பேக்கா படிச்சுக்கணும். கண்டிப்பா. ஏன்னா, வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சோம் அப்படின்னா, நம்ம படிக்காதது கூட வந்துரும். ஏதோ நம்ம வந்து இப்ப பாஸ் ஆனா போதும், ஒரு 60 பிளஸ் எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கலாம். சென்டம் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா குருவினாவுமே கண்டிப்பா படிங்க. அதே மாரி மொழியை ஆளும், மொழியோடு விளையாடு, நிற்க அதற்கு தக இந்த பகுதியெல்லாம் படிச்சோம் அப்படின்னா, இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, பகுப்பத உறுப்பிலக்கணம் வரும். அப்புறம் மனப்பாட திருக்குறள் வரும். ஸோ அத பார்த்துக்கணும். ஓகே. அடுத்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து உங்களுக்கு 15 வரையும் குடுக்குறாங்க. பலவுள் தெரிக அதாவது புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸு, மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, நிற்க அதற்கு தக, பாடல படிச்சு அதுலருந்து விடையளிக்கணும். நான் இந்த பாடலை படித்து விடையளித்தல் இதுக்குமே ஒரு வீடியோ போடுறேன். எல்லாமே விஎல் கிளாஸஸ்ல நெறைய வீடியோ இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4000 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்படியே சேனல் பிளாக் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா வந்து அது எனக்கு தெரியாது அது. காப்பிரைட்ஸ் உள்ள கொஸ்டின் பேப்பர்ன்னு. தெரியாம நான் அப்லோட் பண்ணேன். அதனால சேனலே போயிடுச்சு. அவ்ளோ கஷ்டப்பட்டு சேனல வளர்த்து கடைசியில
இன்னைக்கு கல்வி விஜி சேனல்ல பார்த்தீங்கன்னா, வெறும் 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சு கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன். ரொம்ப மனசு கஷ்டம் தான். ஆனா என்ன, உங்கள மாரி இருக்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து சேனல வளர்த்து விடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் குடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா நம்ம வந்து அடுத்த வருஷம் 11த்துக்கா இருக்கட்டும், அதுக்கு அடுத்த வருஷம் 12த்துக்கா இருக்கட்டும், கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்ண போறோம். அடுத்து பாருங்க, 60லேருந்து 80 எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. 43ல வந்து தமிழோட சொல்வளம், விருந்தோம்பல் அந்த 2 கொஷின்ஸு, நாட்டு விழா, ஜெயகாந்தன் சுவரொட்டி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 44ல புயலிலே ஒரு தோணி, கோபுலபுரத்து மக்கள் ஒருவன் இருக்கிறான். இந்த 3லேருந்து 1 கண்டிப்பா வந்துரும். அதேமாரி பொது கட்டுரையில வந்து சான்றோர் வளர்த்த தமிழ், விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும், அரசு பொருட்காட்சிக்கு பதில் நீங்க கலை பொருட்காட்சி படிங்க. இப்போ புதுசா அது மாறி இருக்கு. அப்புறம் சாலை பாதுகாப்பு. இது 4 படிச்சீங்கன்னா அதுலேருந்து 1 கேட்டுருவாங்க. நெடுவினால பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம், முல்லைப்பாட்டு கார்கால செய்தி, சிலப்பதிகாரம் மருவூர் பாக்க வீதி, கருணையன் தாய்மறைவுக்கு இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்தது 39 கடிதம் எழுதுறதுல வந்து இந்த 4ம் படிங்க. அதுக்கடுத்தது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக எல்லாம் எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ண தெரியணும். படிவம் இந்த 4ம் பார்த்துக்கோங்க. மொழித்திறன் பயிற்சியில நிற்காதற்கு தகாதெல்லாம் பாருங்க. அப்புறம் 4 அணிகள் இது ஆஸ் யூஷுவல் எல்லாமே சரிங்களா? இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கீழே குடுத்துடுறேன். கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 37ல என்ன படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. முதல் 5 இயல்ல இருக்க மனப்பாட பகுதி இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொஷின்ஸ் குடுத்துருக்காங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சிறுவினால தான் குடுத்துருக்காங்க சரிங்களா? நான் எல்லாமே ரீட் பண்ணேன்னா வீடியோ லென்த்தியா போகும் பிள்ளைங்களா. ஏன்னா இதை விட முக்கியமான ஒரு வீடியோ ஒரு கண்டென்ட் ஒண்ணு இருக்கு. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பீடா போலான்னு பார்க்குறேன். அடுத்து 35லேருந்து 16 பார்த்தோம்னா, பாஸ் ஆனா போதும்னு நினைக்கிறவங்க இந்த பேட்டர்ன்ல படிங்க. 38க்கு இந்த 2 கொஷின்ஸ படிங்க. அடுத்து 39க்கு மரம், இயற்கை மரம், உணவு விடுதி, மின்விளக்கு வசதி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்னென்ன கொஸ்டின் நம்பருக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சைடில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃபை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு பிடிஎஃப் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பாஸ் பண்ணிவிட்டு அப்படி நோட் பண்ணிக்கோங்க. 8 மார்க் கொஷின்ஸ்க்கு பாருங்க. குறிப்பு சட்டகம் எழுதி எவ்வாறு கட்டுரை அமைப்பது, உருவாக்குதல் என்பதை விளக்குதல். சரிங்களா? குறிப்பு சட்டகம் எழுதினாவே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. கட்டுரையே தெரியல அப்படின்றவங்க கூட நீங்க குறிப்பு சட்டகத்தை எழுதி அட்டன் பண்ணலாம். அதாவது பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஓகே. ஸோ 60 எடுக்கிறது எப்படி? அதே மாதிரி 60லேருந்து ஒரு 80 எடுக்கிறதுக்கு எப்படி நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணும்? அதே மாரி 80லேருந்து 100 எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான பேட்டர்ன்ல படிக்கணும்? எல்லாமே தெளிவா பார்த்தோம். கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? ஸோ ஒரு லைக் குடுத்துட்டு பாருங்க. அடுத்து தொடர்ச்சியா நம்ம வந்து முக்கியமான ஒரு கன்டென்ட்ட பார்க்க போறோம். இந்த பிடிஎஃப் பாருங்க பிள்ளைங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. பிடிஎஃப் முக்கியமான மொழித்திறன் பயிற்சிகள். அதாவது மொழித்திறன் பயிற்சியில என்னெல்லாம் படிக்கணும்? புக் பேக்ல நம்ம மொழியை அள்ளுவோம், மொழியோட விளையாடு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பா படிச்சிருக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இத ஒவ்வொன்னா தனித்தனியா எடுத்து உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறதுனால எடுக்கிறேன். ஆனா, கண்டிப்பா நீங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா சேனல்ல இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரீச் கிடைக்கும். ஒரு 1000 வியூஸ் போச்சுன்னா தொடர்ச்சியா நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் டைம் ஒதுக்குறதுக்கு கண்டிப்பா எனக்கு வந்து ஓரளவுக்கு சேனல் வந்து வீடியோஸ் கொஞ்சம் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா எனக்கு போடுறதுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அத புரிஞ்சுக்கோங்க. என்னோட ஃபீலிங்ஸ் என்ன என் இடத்துலருந்து புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக. இது பேஜ் நம்பர் 21ல இருக்கு. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அதே பேஜ்லே கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் 22ல வினைமுற்ற வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதணும். அது இம்பார்ட்டன்ட். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது இன்சொல், தீய சொல் இதில் நீங்கள் செல்லும் வழியாக உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் காட்டும் வழி அது. இது எதுலேருந்து கேட்குறாங்க? நிற்காதற்கு தக. பேஜ் நம்பர் 24லேருந்து கேட்குறாங்க. அடுத்து 45 பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த இயல்ல மறைந்துள்ள தொகை சொற்களை அடையாளம் கண்டு தொடர்ல அமைக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்கணும். இது பேஜ் நம்பர் 47. அதுக்கப்புறம் ஜல் புயல் சென்னைக்கு தென்கிழக்கு 150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 48ல இருக்கு. இது நிற்காதற்கு தகவலேருந்து யூனிட் 2லேருந்து கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 67ல பழமொழி வெரி 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 இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 8ல விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி ஒளிந்துள்ள நூலோட பெயரை கண்டுபிடிக்கணும். அதே பேஜ்ல பார்த்தீங்கன்னா இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதணும். அதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 96 பேஜ் நம்பர்ல பார்த்தீங்கன்னா இரு சொற்களை பயன்படுத்தி ஒரே தொடரில் இது வந்து இரு சொல்
68லயும் அதே தான் இருக்கு. 96லும் அதே இருக்கு. சரிங்களா? ஒரே கன்டென்ட் 2 யூனிட்ல இருக்கு. பார்த்துக்கோங்க. அப்புறம் பேஜ் நம்பர் 96ல பார்த்தீங்கன்னா, ஒரு தொடர படிச்சுட்டு, அதுலருந்து விடைய கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒரு பேசேஜ் மாரி குடுத்துட்டு, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 97ல வந்து எதிர்மறையாக மாற்ற சொல்றாங்க. மீளா துயர் அப்டின்னா மீளும் துயர், மீளும் துயர்னா மீளா துயர். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து 123ல தொடர்கள்ல உள்ள எழுவாய தேர்வு செய்யணும். அது இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து தொழில் பெயர்களோட பொருள புரிஞ்சுகிட்டு தொடர் அமைக்க சொல்றாங்க. தொடர் வந்து முழுமை செய்ய சொல்றாங்க. பேஜ் 125. 126ல பள்ளியிலும், வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்வதை பட்டியலிடுக. இது வந்து நிற்காதற்கு தகவலருந்து கேட்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 150ல வந்து தொடர்களை அடைப்புக்குறிக்குள் குறிப்பிட்டுள்ளவாறு மாற்றுக. இது இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 150 பார்த்தீங்கன்னா, பிற மொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றணும். அது இம்பார்ட்டன்ட். 152ல விடுபட்ட வண்ணங்களை உங்கள் எண்ணங்களால் நிரப்பணும். அடுத்து 152ல சொற்பெட்டியில் கண்டுபிடிச்சு எழுதணும். 180ல தொடர்களை கண்டு பொருத்தமான தொடர் அமைக்கணும். அதே பேஜிலே தமிழ் எண்ணுரு. அடுத்த பேஜ்ல மரு இந்த ஊர் பெயர்களின் மரு அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பழமொழியும் இந்த ஊர்களோட மருவும் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கடுத்து 201ல பார்த்தீங்கன்னா, நம்ம செய்ய வேண்டிய அறமும் அதனால விளையக்கூடிய நன்மைகள் அதுவும் நிற்காதற்கு தக. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 199ல பார்த்தீங்கன்னா, மரபு தொடர் அதோட வந்து தொடர்ல அமைக்கணும். அது இம்பார்ட்டன்ட். 200ல சொற்களை வந்து பிரித்து பொருள் தரணும். அடுத்து 225ல ஓமையை பயன்படுத்தி சொற்றொடர் உண்டாக்கணும். 227ல வந்து பாடலில் இடம்பெற்றுள்ள தமிழ் புலவர்களோட பெயர்களை கண்டறிச்சு எழுத சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னலாம் படிக்கணும்னா, எல்லா யூனிட்ஸ் அதாவது இயல் 1லேருந்து இயல் 9 வரையும் எல்லா யூனிட்ஸ்ல எல்லா இயல்ல இருக்க கலைச்சொற்கள் எல்லாமே படிக்கணும். அதே போல அகராதியில் காண்க. அது எல்லாமே நல்லா படிங்க. அதாவது பொருள் கூறுக. அதுவும் படிச்சுக்கோங்க. ஏன்னா 1 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்னலாம் படிக்கணும் அப்படின்றத இதில தெளிவா குடுத்துருக்கு. ஸோ மொழியை ஆளும் மொழியோடு விளையாடு தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம். நான் தொடர்ச்சியா உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ இன்னும் தொடர்ச்சியா இன்னும் டீப்பா எடுக்கணும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க.